ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் ஸ்பெஷலுக்காக நம்ம சேமியா புட்டு எப்படி ஈஸியாக செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் இப்போ லீவ் விட்டுருக்காங்க. ஸோ உடனே நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த புட்டு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு பிராண்டு சேமியா எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது போல தண்ணியில ஊற வச்சிருங்க. கொஞ்சமா உப்பு போட்டு ஊற வச்சிருங்க. அடுத்தபடியா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து நம்ம ஊற வச்சிருக்க சேமியா எல்லாமே தண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஜல்லடை இல்லை அப்படின்னா நம்ம சாதம் வடிக்கிற போல ஒரு தட்டு வச்சு கூட தண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சேமியாவும் இப்ப நம்ம போட்டாச்சு. இப்போ தண்ணி நல்லாவே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஓகே, நல்லா வெந்திருக்கான்றது இந்த மாதிரி நீங்கள் சேமியாவை தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும். நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கும். இந்த பதத்தில் இருக்கும் போதே போதும். நம்ம அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அடுத்ததா சர்க்கரை, அப்புறம் துருவிய தேங்காய் எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நீங்க ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான சம்மர் ஸ்பெஷலான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.